குட் மார்னிங். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் குடிமைப்பணி தேர்வுகளில் இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு மற்றும் அரசியலமைப்பு சட்டம். ஸோ அதுக்கு ஒரு டெமோ கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி அப்படின்னா இந்தியாவோட நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. சம்போ இது எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸில் ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வரலாம். மெயின்ஸில் ஒரு 50லேருந்து 60க்குள்ளே மார்க் வரலாம். அப்போது எனது வெற்றியை தீர்மானிக்கிற சப்ஜெக்டில் மிக முக்கியமான சப்ஜெக்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதுக்கு என்ன புக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் இந்தியன் பாலிட்டி டிடி பாசு, மோஸ்டா ப்ரிஃபர் பண்றத லக்ஷ்மிகாந்த் ஃபாலோ பண்ணலாம். கான்செப்ட் அப்படின்னா டிடி பாசு ஃபாலோ பண்ணலாம். இது போக ப்ரிலிம்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இன்னர் சிலபஸ் கொஞ்சம் ரெடி பண்ணணும். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கிளாஸ்ல அதெல்லாம் கமிஷன் கவர் ஆகிடும். என்னன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன், இதெல்லாம் லக்ஷ்மிகாந்தில் இருக்காது. டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னா இப்போ என்னென்ன தொகுதிகள் எலெக்ஷனுக்காக தொகுதி பிரிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை பற்றி, ஏஆர்சி கமிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்தில் டீட்டெயிலாக இருக்காது. இது நம்ம இன்னும் சிலபஸ் மாதிரி ரெடி பண்ணணும். நம்ம கிளாஸில் லக்ஷ்மிகாந்தை தாண்டி பாலிட்டியில் என்னென்ன வருமோ ஸோ அதெல்லாம் நம்ம கிளாஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர் பண்ணிடலாம். இதுதான் வந்து சோர்ஸ் புக்கு, சரிங்களா? ஸோ அப்போது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதுதான் கண்டிப்பாக வந்து ஒரு சிவில் சர்வெண்ட், ஒரு ஆஃபீஸர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, இதில் என்னென்ன இன்னர் சிலபஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டி இது எப்படி டெவலப் ஆச்சு. இது ஒரே நாள் உருவாகல. நம்மளை அடிமை வச்சிருந்தவன் இங்கிலாந்து, அவனை ஒழுங்குபடுத்துறதுக்கு நிறைய சட்டங்கள் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் உருவாக்குச்சு. அந்த ஒவ்வொரு சட்டமும் அந்த டைம்ல இருந்து அரசியலமைப்பு சட்டம், அதை கடந்துதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அப்ப எப்படி வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாச்சு, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் சரி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் சரி, அதுக்கப்புறம் நம்ம இந்தியா ரூல் பண்ண கிரவுண்ட் ரூல்லையும் சரி, நிறைய ஆக்ட், நிறைய சட்டங்களை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நமக்காக ஏற்றுச்சு. இந்த ஒவ்வொரு ஆக்டும் அந்த டைம்ல இருந்து அரசியலமைப்பு சட்டம், இதெல்லாம் கடந்து தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணிருக்கோம். அப்படி என்னென்ன சட்டங்கள் இருக்கு அதை டெப்தா பார்ப்போம். ஜஸ்ட் வருஷங்கள் பற்றி சொல்றேன். ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1781, அப்புறம் பீட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784, பட்டய சட்டங்கள் சார்ட்டர் ஆக்ட் சொல்லுவாங்க, எவ்ரி 20 இயர்ஸ், 20 ஆண்டுகள் ஒரு முறை, 1793, 1813, 1833 சார்ட்டர் ஆக்ட், 1853. அப்போ இவ்வளவு சார்ட்டர் ஆக்ட் கொண்டுவரப்பட்டது. தென் அதுக்கு பிறகு இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. அப்புறம் இந்தியன் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த லா மேக்கிங் பாடியில இந்தியன்ஸை அசோசியேட் பண்றாங்க. அப்போ அந்த கவுன்சில் சட்டங்கள், அப்போ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861, 1892, 1909, 1919, 1935, 1947. அப்போ இவ்வளவு சட்டங்களை தாண்டி தான் நாம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கோம். கண்டிப்பா ஐஏஎஸ்ஆ இருக்கட்டும், எந்த போட்டித் தேர்வா இருக்கட்டும், இந்த ஒரு ஆக்ட்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கட்டாயம் இருக்கும். அதை பத்தி படிக்க போறோம். அடுத்து இந்த அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் எப்படி உருவாக்கணும். அப்போ கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் எப்படி அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யார் உருவாக்கணும் அப்படின்னா இந்திய மக்கள் கிடையாது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் கேபினட் மிஷன் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபினட் தூதுக்குழுவின் அடிப்படையில் நவம்பர் 1946 இந்த அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. இதோட தற்காலிக தலைவர் ஃபர்ஸ்ட் இதுக்கு நாள் டிசம்பர் 9, 1946 தற்காலிக டெம்பரரி பிரசிடென்ட் சச்சிதானந்த் சின்ஹா. அப்புறம் டிசம்பர் 16 எலெக்ஷன் வச்சு ராஜேந்திர பிரசாத் பெர்மனன்ட் பிரசிடென்ட். தென் அதுக்கப்புறம் ஹர்சி முகர்ஜி வைஸ் பிரசிடென்ட். தென் அதுக்கப்புறம் பி.என். ராவ் கான்ஸ்டிடியூஷன் அட்வைசர். ஸோ இந்த மாதிரி என்ன பண்றோம், உருவாக்குறோம். அப்படி ஆரம்பிச்சு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்னென்ன வேலை பார்த்துச்சு, இதுக்கு என்னென்ன கமிட்டி, இது எவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சு, எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்க்க போறோம். கட்டாயம் இதுல ஒரு கேள்வி உண்டு. அப்போ இது 2வது சிலபஸ். அடுத்து 3வது
நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கிட்டோம், அதோடைய சிறப்பியல்புகள் என்ன, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், இதுல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். அப்போ உலகத்திலேயே நீண்ட எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம், அப்போ லென்த்தியஸ்ட் லார்ஜஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது போக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு எல்லாத்தையும் படிக்க போறோம். அப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன அட்டவணைகள் இருக்கு, ஷெட்யூல்ஸ் படிக்க போறோம். என்னென்ன பார்ட் இருக்கு, என்னென்ன பகுதிகள், என்னென்ன ஆர்டிகல்ஸ், விதிகள், கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் உண்டு. அதுக்கப்புறம் உள்ள இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல உள்ள அடி எடுத்து வைக்கிறோம். அதுல என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் பேஜ் முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க, பிரியாம்பிள். அப்ப முகப்புரையோட துவங்கிய முதல் அரசியலமைப்பு சட்டம் இந்தியன் யுஎஸ்ஏ கான்ஸ்டியூஷனு. அப்ப அந்த முகப்புரைன்றது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 13 டிசம்பர் 30 1946ல அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்றாரு. அத ஜனவரி 22 1947 Indian Constitution unanimously adopted the objectives resolution which was passed by Jawaharlal Nehru. Its modified version became the preamble of the Indian Constitution. அப்ப முகப்புரை உருவாக்குற காரணமே ஜவஹர்லால் நேரு தான். அப்போ அந்த முகப்புரை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic and republic and to secure to all its citizens அப்படி சொல்லி ஆரம்பிக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத சுருக்கி ஒரே ஒரு பேஜ்ல கொடுத்துருக்கான். அப்ப முகப்புரை இது எத்தனை தடவை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு முறை. எத்தனை வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது அப்படின்னா 3 வார்த்தைகள். இதற்கு காரணமான திருத்தம் என்ன அப்படின்னா 42nd Amendment 1976 சொல்லுவான். இட் இஸ் கால்ட் அஸ் மினி கான்ஸ்டிடியூஷன். மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கான். அப்ப அந்த 3 வேர்டு சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. அப்ப சமதர்மம், சமய சார்பற்ற ஒருமைப்பாடு சொல்லக்கூடிய 3 வார்த்தை சேர்க்கப்பட்டது. அப்ப முகப்புரை ஃபுல்லா அப்போ கம்ப்ளீட்டா படிக்க போறோம். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய முதல் பகுதி என்ன அப்படின்னா பார்ட் 1 படிக்க போறோம். என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ஸ்டேட்ஸ், யூனியன் பிரதேசம் என்ன பேரு, என்ன இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பார்க்கிறோம். அப்ப இதுக்கு என்ன ஆர்டிகல் என்ன 1 to 4, தென் எப்படி மாநில யூனியன் பிரதேசம் எல்லாம் உருவாச்சு. அப்போ இந்தியாவில் உருவான முதல் மாநிலம் எது அப்படின்னா இந்த மதராஸ் மாகாணம், மெட்ராஸ் ப்ராவின்ஸ் சொல்லக்கூடியது. தமிழ்நாடு, ஆந்திராவில் சில பகுதி, கர்நாடகா, கேரளாவுக்கு கொண்டது. இதுல தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் கொண்ட ஒரு பகுதி வேணும்னு சொல்லிட்டு ஆந்திராவில் பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 56 நாள் சாக வர உன்ன வந்து செத்து போய்றாரு. அப்போ 1953 முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திர உருவாகுது. இப்படி ஆரம்பிச்சு இது மெட்ராஸ்ல நம்மளுடைய மதராஸ் மாநிலத்துல தான் பிரிக்கப்பட்டது. இப்படி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நிறைய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன. இன்று இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 29 மாநிலம். லாஸ்டா தெலுங்கானா 2014 உருவாச்சு. 29 மாநில 7 யூனியன் பிரதேசம் இருக்கு. இதெல்லாம் எப்படி உருவாச்சு அதுல படிக்க போறோம். இதுல கட்டாயம் கொஸ்டின் உண்டு. அதுக்கப்புறம் 2வது பார்ட் 2 பகுதி 2 குடியுரிமை, சிட்டிசன்ஷிப். எப்படி குடியுரிமை வாங்கலாம், நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டின். சிட்டிசன்ஷிப் அப்படின்ற வேர்டு என்னது, லத்தீன் வேர்டு, சரிங்களா. அப்போ இந்த இதுக்கு சம்பந்தப்பட்ட விதிகள் ஆர்டிகல் 5 to 11 என்ன கம்ப்ளீட்டா எப்படி குடியுரிமை வாங்கலாம், எப்படி இழக்கலாம், அக்வயரிங் அண்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அடுத்து பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். அப்போ நம்ம இந்திய அரசாங்கம், அதாவது இந்திய அரசியலமைப்பு நமக்கு நிறைய உரிமைகளை கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருடைய மூக்கு எட்ஜ் வரைக்கும் ஒரு விரலை கொண்டு வரலாம். அது தொட்டா அவருடைய சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி. அப்போ இந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் நம்ம கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி தரணும். 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளை நீங்கள் யார் பார்க்குறீங்க, ஸ்கூல் போகாமல் சுற்றிட்டு இருக்குன்னா அது கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் வச்சு கேட்டிங்கன்னா கோர்ட்டு அரசாங்கத்தை கேள்வி வைக்கும். அப்போ கட்டாயமாக என்னது கல்வி தரணும். அப்போ நீதிமன்றத்து மூலம் இதுக்கு நம்ம தீர்வு பெறலாம். ஜஸ்டிஷியபிள் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னென்ன ஆர்டிகல் அப்படின்னா 12 to 35 ஆர்டிகல்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா படிக்க போறோம். இதுல கட்டாயம் கொஸ்டின் சொல்லிட்டு இதெல்லாம். அப்புறம் 4வது பகுதி 4 அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபிஎஸ்பி. சில விஷயங்களை கட்டாயப்படுத்தாம வச்சிருக்கான். இது எதற்காக அப்படின்னா நல்லாட்சி கோட்பாடுக்காக, வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்காக வச்சிருக்கான். ஃபார் ப்ரொமோட்டிங் சோசியோ அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. இதை மொத்தம் 3ஆ பிரிக்கலாம். சமூக கொள்கை, சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ். அப்புறம் காந்தியடிகள் சில கொள்கைகள் சொல்லியிருக்காரு, காந்தியன் பிரின்சிபல்ஸ். அப்புறம் முற்போக்கு மேற்கத்திய கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். இப்போ கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னா இதுல படிக்க போறோம். இதைத்தான் அம்பேத்கர் நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் அது போக அடுத்து பார்ட் 4A நமக்கு உரிமைகள் இருந்தாலும் சில கடமைகளும் வேணும் அப்படின்ட்டு
பார்ட் 4 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வச்சிருக்காங்க. அதை முதல் அந்த உள்நாட்டு நெருக்கடியில் 1975-77 இந்திரா காந்தி மேல கோபம் கொண்டு எதிர்கட்சி ஆட்கள் எல்லாமே தேசிய கொடி எரிக்கிறது, தேசிய சின்னத்தை அவமதிக்க போன்ற விஷயங்களை பண்ணாங்க. அதுக்காக தான் ஸ்வராஜ் சிங் கமிட்டியின் அடிப்படையில் 42 சட்ட திருத்தத்தில் இந்த அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன. இது போக அடுத்து மத்திய அரசாங்கம்னா என்ன, மத்திய அரசாங்கத்தில் என்னென்ன பதவிகள், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரதமர், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மத்திய அமைச்சர்கள், இது போக பாராளுமன்றம், பார்லிமெண்ட்டு, இதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு, இது போக அட்டார்னி ஜெனரல், இன்னைக்கு அட்டார்னி ஜெனரல் கே வேணுகோபால் போன்ற இவ்வளோ விஷயங்களை ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ அப்போ இதில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் உண்டு. இப்போ பார்லிமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இல்லை எத்தனை அவை இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபா, மொத்தம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கலாம், இல்லை யாரெல்லாம் லீடர்ஸ், தென் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இல்லை என்னென்ன நேரங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு கேள்வி நேரம் வந்து சொல்லுவாங்க, காலையில் பார்லிமெண்ட் போனோன்னே 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் 12 மணிக்கு பூஜ்ய நேரம் 0 அவர் சொல்லுவாங்க. 0 அவரை கண்டுபிடிச்சது நாம தான் 1962. அது போக என்னென்ன தீர்மானங்கள், ஒத்திவைப்பு தீர்மானம், அட்ஜர்ன்மெண்ட் மோஷன், அப்புறம் கவன ஈர்ப்பு தீர்மானம், காலிங் அட்டென்ஷன் மோஷன், அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், இந்த மாதிரி நிறைய மோஷன்ஸ் இருக்கு. அப்புறம் எப்படி பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க, ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், மணி பில், பண மசோதனை என்ன, தென் அது போக என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன நிதிகள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் கலெக்ட் பண்ணக்கூடிய அவ்வளோ டாக்ஸ் எங்கே போய் சேருதுன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கருவூல நிதியில் போய் சேருது. எப்படி பணம் எடுக்கலாம், ராஜ்யசபாவோட சிறப்பதிகாரம், ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, லோக்சபோட சிறப்பதிகாரம், ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் லோக்சபா, என்னென்ன கமிட்டிகள் இருக்கு. உதாரணத்துக்கு மேஜர் கமிட்டி மொத்தம் 3, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பொது கணக்கு குழு, நம்பர் 2 எஸ்டிமேட்ஸ் கமிட்டி, இதுல ரொம்ப பெருசு 30 மெம்பர்ஸ் ஒன்லி ஃப்ரம் லோக்சபா, அப்புறம் கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ், இது 3 கமிட்டிகள் இருக்கு. தென் அதுக்கப்புறம் மாநில அரசாங்கத்துக்கு வருவோம். மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து கவர்னர், ஆளுநர், முதல்வர், மாநில அமைச்சர்கள், மாநில சட்டமன்றம், உயர் நீதிமன்றம், அட்வொகேட் ஜெனரல் போன்ற விஷயங்கள் இருக்கு. அப்ப கவர்னர் யார் அப்பாயின்ட் பண்றார், குடியரசுத் தலைவர், அப்ப அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, முதலமைச்சர் யாரு, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, அமைச்சர்கள், உதாரணத்துக்கு அமைச்சர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எந்த அவைக்கு பொறுப்புனா அது பார்லிமெண்டா இருந்தாலும் சரி, மாநில சட்டமன்றம் இருந்தாலும் சரி, என்னைக்குமே கீழ் அவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை, லோவர் ஹவுஸ் தான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள். இண்டிவிஜுவலா அப்படி ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா ஸ்டேட்ல கவர்னர், சென்ட்ரல்ல பிரசிடென்ட். இது போன்ற விஷயங்கள், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் யார் நியமிக்கிறாங்க, எப்படி நீக்கிறாங்க, யார் ராஜினாமா கடிதம் கொடுப்பான், தற்போது தலைமை யாரு, தலைமை நீதிபதி யாரு, இப்போ உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யாரு, இவ்வளவு விஷயங்கள் படிக்க போறோம். அப்போ நடப்பு நிகழ்வுகளையும் அரசியலமைப்பு சட்டத்தோட விஷயத்தையும் பார்க்க போறோம். உதாரணத்துக்கு தற்போதைய தலைமை நீதிபதி யாருன்னா 46 நீதிபதி ரஞ்சன் கோகாய். அப்போ வடகிழக்கு மாநிலத்தில் வந்த முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய். இப்போ மதராஸ் ஹைகோர்ட், இப்போ ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் 25 ஹைகோர்ட் இருக்கு. இப்போ அண்மையில் ஏற்படுத்தப்பட்ட ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஜனவரி 1, 2019 ஏற்படுத்தப்பட்ட ஹைதராபாத்ல. அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி யாருன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா விஜயா கமலேஷ் தாங்கல் ரமணி. இது போன்ற விஷயங்கள் படிக்க போறோம். இது அப்புறம் இது 2வது அரசாங்கம். அடுத்து 3வது லோக்கல் கவர்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க, உள்ளாட்சி அரசாங்கம். அப்ப இந்தியாவில் முதல்ல உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்படும் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு, லார்ட் ரிப்பன். 1867 பாத்தீங்க அப்படின்னா மதராஸ் மாநகராட்சிக்கான விஷயங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதே பின்பற்றி ரிப்பன் பிரபு சொல்றாரு. அதனாலதான் உள்ளாட்சியின் தந்தை அல்லது தல சுயாட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பன் பிரபு அழைக்கப்படுறாரு, ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அந்த மாதிரி உள்ளாட்சி விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்த முதல்ல பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம பஞ்சாயத்து அமைப்பு ராஜஸ்தான்ல ஏற்படுத்தப்பட்டது அக்டோபர் 1959. பிறகு ஆந்திரா இப்படி படிப்படியாக டெவலப் ஆகி இதுக்காக நிறைய கமிட்டிகள் ஏற்படுத்தப்பட்டது. உதாரணத்துக்கு பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, GVK ராவ் கமிட்டி போன்ற கமிட்டிகள் ஏற்படுத்தப்பட்டு இதன் விளைவாக 73ஆம் சட்ட திருத்தம் 1992 நரசிம்மராவ் பீரியட்ல அப்போ கிராம பஞ்சாயத்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே போல 74ஆம் சட்ட திருத்தம் நகரங்களுக்கு, நகராட்சி, மாநகராட்சி போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. அப்ப இந்த உள்ளாட்சி அமைப்புகளை சம்பந்தமா நிறைய விழாக்கள் வரும், கொஸ்டின்ஸ் வரும். அது போக யூனியன் பிரதேசம் என்ன, இந்தியாவில் மொத்தம் எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்கு, ஒவ்வொரு யூனியன் பிரதேசமும் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, எத்தனை யூனியன் பிரதேசத்துக்கு மாநில முதல்வர் இருக்கா, உதாரணத்துக்கு புதுச்சேரி மற்றும் டெல்லி, அதோட சிறப்பியல்புல என்ன, கம்ப்ளீட்டா அதை பத்தி பார்க்க போறோம். அப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எப்படி அரசியலமைப்பு சட்டம் எங்கிருந்து டெவலப் ஆச்சு, அரசியல் நிர்ணய சபை என்ன, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில என்ன, அதுக்கப்புறம்
என்ன ஃபீச்சர்ஸ், சாலிட் ஃபீச்சர்ஸ் கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன இருக்கு. உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் கான்ஸ்டியூஷன் வர்றப்போ ஒரு பிரியாம்பிள் முகப்புரை இருந்துச்சு, 395 ஆர்டிகல்ஸ், 395 விதிகள் ஷரத்துகள் இருந்துச்சு, 22 பகுதிகள் 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, 8 ஷெட்யூல்ஸ் 8 அட்டவணைகள் இருந்துச்சு. ஆனா தற்போது ஒன் பிரியாம்பிள் ஒரு முகப்புரை, 25 பகுதி 25 பார்ட்டு, அது 2016 படி 465 ஆர்டிகல்ஸ், அப்புறம் 12 அட்டவணைகள் இருக்கு. அப்போ என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது போக வேற என்னென்ன மொத்தம் 25 பார்ட் இப்படி படிப்படியா அப்படியே பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், ரெண்டாவது சிட்டிசன்ஷிப் குடியுரிமை, மூணாவது அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நாலாவது டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடுகள், தென் அதுக்கப்புறம் அடிப்படை கடமைகள், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட், அடுத்த மாநில அரசாங்கம் அதுல என்ன, தென் அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சி அரசாங்கம் அதை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தோம். இது போக நிறைய விஷயங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. உதாரணத்துக்கு எப்படி சட்டத்தை திருத்தலாம், அப்போ அமெண்ட்மெண்ட், அப்போ சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 வகையா திருத்தலாம். ஒன்னு சிம்பிள் மெஜாரிட்டி 51% மெம்பர்ஸ் இருந்தா போதும். 2 ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஒவ்வொரு ஐட்டமும் 2/3 மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணணும். அடுத்து 3வது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஹாஃப் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் ராட்டிபிகேஷன், அதாவது பாதி மாநிலங்கள் ஒப்புதல் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி இப்போ கொண்டு வந்தோம், அது வந்து பாராளுமன்றத்தில் 2 வகையிலும் 2/3 மெஜாரிட்டி தரணும், பிளஸ் வந்துட்டு இந்தியாவில் பாதி மாநிலங்கள் ஒப்புதல் கொடுக்கணும். அப்படி முதல்ல ஜிஎஸ்டிக்கு ஒப்புதல் கொடுத்த மாநிலம் அஸ்ஸாம், தமிழ்நாடும் பிறகு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. இது போன்ற சட்ட திருத்தங்கள் இதுக்கு நம்ம தென்னாப்பிரிக்கால இருந்து வாங்கியிருக்கோம். எப்படிலாம் திருத்தணும் எல்லாத்தையும் பார்க்க போறோம். அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எப்படி உறவு இருக்கு, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல் ரிலேஷன்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். உதாரணத்துக்கு மத்திய மாநில உறவுகளை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமானது சர்க்காரியா கமிஷன். ரஞ்சித் சிங் சர்க்காரியா 1983 87 வரைக்கும் ஒரு கமிஷன் ஏற்படுத்துறாங்க. இந்திரா காந்தி ஏற்படுத்திட்டு போறாங்க. இது போக தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏற்படுத்திய ராஜமன்னார் கமிஷன் 1969, அந்த கமிஷன் தான் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஒரு டைம் ஐஏஎஸ் கொஸ்டின், இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் மாநிலத்தோட தன்னாட்சியை பறிக்குது, ஆனால் அந்த அகில இந்திய பணிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒழிக்குன்னு சொன்ன கமிஷன் பிவி ராஜமன்னார் கமிஷன். இது போக பஞ்சி ஆணையம், என்னென்ன மத்திய மாநில பிரச்சனைகள் இருக்கு அதை பத்திலாம் கம்ப்ளீட்டா படிக்க போறோம். அதுல எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு குழு 1990 பிபிசி கவர்மெண்ட்ல ஏற்படுத்துறாங்க. அது சர்க்காரிய கமிஷன் பரிந்துரை. அப்புறம் மாநிலங்களுக்கு இடையிலான இந்த நதிரிய பிரச்சனை, இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட், அதுக்கு என்ன விதி அப்படின்னா 2 ஸ்டேட்டுக்கு இடையில ஒரு 6 பிரச்சனை. அப்போ ஆர்டிகல் அதான் ஷார்ட்கட். அப்போ ஆர்டிகல் 262 என்ன அப்படின்னா 2 ஸ்டேட்டுக்கு இடையில 6 பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா மெயினா ஓடிக்கிட்டு இருக்குது காவிரி ஆறு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள், மத்திய மாநில உறவுகள், அந்த நீர் பிரச்சனைகள். இது போக நெருக்கடி நிலை பிரகடனம், எமர்ஜென்சி எப்படி அறிவிக்கலாம், எப்படி நீக்கிறது, என்னெல்லாம் எமர்ஜென்சி வகைகள் இருக்கு. தென் அது போக பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கு நாம ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்கோம். அதான் விதி 370 370. அப்ப அப்படின்னா என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் அதில் படிக்க போறோம். அதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். இது போக வேற என்னென்ன அப்படின்னா நிறைய அரசியலமைப்பு சட்டத்தால ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280, இந்திய நிதிக்குழு ஃபைனான்ஸ் கமிஷன், இந்திய நிதிக்குழு. இப்போ வந்து 15th ஃபைனான்ஸ் கமிஷன், இதோட ஹெட் யாருன்னா நந்த கிஷோர் சிங் இருக்காரு. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது போக இந்தியாவுக்கு தேர்தல் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ அது எத்தனை பேர்த்த உள்ளடக்கியதுன்னா 3 பேர்த்த. அந்த 3 பேர் யார் அப்படின்னா நம்பர் 1 சுனில் அரோரா, நம்பர் 2 அசோக் லவாசா, நம்பர் 3 சுஷில் சந்திரா. அப்போ ஒரு முக்கிய முடிவெடுத்தா அந்த 3 பேர்த்துல 2 பேர் சொல்றதை கேட்கணும். அப்போ இந்த இந்திய தேர்தல் ஆணையம் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. அவர் பேரு நிர்வாசன் சதன். இது ஏற்படுத்தப்பட்டது ஜனவரி 25 1950. அப்போ இந்த ஜனவரி 25 தான் தேசிய வாக்காளர் தினம், நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஆண்டு தேசிய வாக்காளர் தினத்தோட தீம் என்ன அப்படின்னா நோ ஓட்டர்ஸ் டு பி லெஃப்ட் பிஹைண்ட். அப்போ 100% வாக்களிப்பு, யாரையும் விட்டு விடாம எல்லாத்தையும் வாக்களிக்க வைக்கணும், அதான் தீம். இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன அப்படின்னா ஜனாதிபதி, பிரசிடென்ட், துணை ஜனாதிபதி, வைஸ் பிரசிடென்ட், பாராளுமன்றம், சட்டமன்றம் போன்றவற்றுக்கு என்ன தேர்தல்களை நடத்துவது. இப்போ அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தில் பிரதிநிதியான தமிழ்நாட்டுக்கு யார் இருப்பா அப்படின்னா சீஃப் எலக்டோரல் ஆபீசர். இப்போ வேலையில கூட இடைத்தேர்தல் நடைபெற போகுது பாத்தீங்க அப்படின்னா சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸ், அவர் தான் சீஃப் எலக்டோரல் ஆபீசர். இந்திய தேர்தல் ஆணையத்தோட வேலையை தமிழ்நாட்டில் பண்ணக்கூடியாது. இதே போல சைட்ல பாத்தீங்க அப்படின்னா
இந்திய தேர்தல் ஆணையம் மாதிரியே தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆணையம் இருக்கு. இந்த 73rd 74th அமெண்ட்மெண்ட் மூலியமா ஏற்படுத்தப்பட்டது மாநில தேர்தல் ஆணையம். இதோட உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. அப்ப அதோட தலைவர் யாருன்னா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் கே பழனிசாமி ரீசெண்ட் அப்பாயிண்டா இருக்காரு. அப்ப இந்த இந்திய தேர்தல் ஆணையம் என்ன, இது எவ்வளவு மெம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப சுகுமார் சிங் ஒரே ஆள் தான், இப்ப 3 பேர் இருக்கான். ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன வேலை எல்லாத்தையும் பார்க்க போறோம். இது போக இந்தியாவுக்கான கணக்கு வழக்கலை சரி பண்றதுக்காக சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, மத்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி சொல்லுவாங்க. அவரோட வேலை என்ன, இந்திய வரி பணத்தோட பாதுகாவலர் சொல்லுவான், கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ். இப்ப யார் அப்படின்னா ராஜீவ் மகரிஷ் இருக்காரு. அதுக்கப்புறம் வேற என்ன, யூபிஎஸ்சி மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையம் இருக்கு, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாநில பொதுப்பணியாளர் தேர்வாணையம் இருக்கு. இது போன்ற கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் பத்திலாம் படிக்க போறோம். அது போக அரசியலமைப்பு சட்டத்தால் சொல்லப்படாத சில அமைப்புகள்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பிளானிங் கமிஷன் திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் திட்டக்குழு. அதுக்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு நித்தி ஆயோக், நித்தி ஆயோக். அப்புறம் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்டிசி. இது போன்ற அமைப்புகள் இருக்கு. இது போக சில அமைப்புகள் சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்டது. உதாரணத்துக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மனித உரிமைகள் ஆணையம், அப்புறம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஊழல் கண்காணிப்பு ஆணையம். இது போன்ற அமைப்புகளை பத்தி நம்ம படிக்க போறோம். இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். அது போக வேற என்ன இதுல எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா சட்ட திருத்தங்கள், இதுவரைக்கும் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, அமெண்ட்மெண்ட்ஸ். அப்ப அதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அது முக்கியமான அமெண்ட்மெண்ட் 7th அமெண்ட்மெண்ட் 1956. ஏன்னா மாநிலங்கள் இதெல்லாம் உருவானது. அடுத்து 42nd அமெண்ட்மெண்ட் நிறைய விஷயங்கள் திருத்தணும். 1976 மினி கான்ஸ்டியூஷன் சொல்றோம். அப்புறம் 44th அமெண்ட்மெண்ட் 1978. அப்புறம் 73ஆம் சட்டத்திட்டம் 73rd 74th. அப்புறம் 92nd அமெண்ட்மெண்ட். இது போன்ற நிறைய சட்டத்திட்டங்கள் படிக்க போறோம். அப்போ அதெல்லாம் கொஸ்டின் வரும். அப்புறம் வேற என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்னா கான்ஸ்டிடியூஷன் படி குரோனாலஜிக்கல் ஆர்டர், ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் அப்படின்னா பிரசிடென்ட், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட். இந்த மாதிரி இது படிக்க போறோம். நிறைய பட்டியல்கள் லிஸ்ட் சொல்லுவாங்க. டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், ப்ராவின்ஷியல் லிஸ்ட், என்னென்ன பொருட்கள் அதில் இருக்கு, அதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் இந்தியாவில் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிஎம், பினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் போன்ற டேபிள்ஸ் அட்டவணைகள் இருக்கு. அதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு வரும். கண்டிப்பா வர வாய்ப்பு உள்ளது. இது போக வேற என்னென்ன அப்படின்னா வேற என்னென்ன கமிஷன்ஸ், நேஷனல் கமிஷன்ஸ் இருக்கு. பினான்ஸ் கமிஷன் ஹெட் என்ன, கமிஷன் ஃபார் எஸ்சி, கமிஷன் ஃபார் எஸ்டி. தென் அப்புறம் பாத்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் ஆஃபீஸர். இந்த மாதிரி நிறைய கமிஷன்ஸ் டேபிள் ஃபுல்லா படிச்சுக்கணும். அந்த கமிஷன்ஸ் பத்திலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ரிவ்யூ பண்றதுக்காக 2002-2003 ஒரு ரிவ்யூ கமிட்டி அமைச்சாங்க. ஸோ அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இவ்வளோ சிலபஸ் நிறைஞ்சது தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் குவாலிட்டி. அப்போ இதுக்கான பெஸ்ட் சோர்ஸ் புக் என்ன அப்படின்னா இந்தியன் குவாலிட்டி பை லட்சுமிகாந்த். இது போக வேற இன்னும் சிலபஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வகுப்புல நம்ம தருவோம். அது போக வேற என்ன அப்படின்னா இது வரைக்கும் நடந்த யூபிஎஸ்சி சரி மற்ற எந்த போட்டியில் கேட்ட எல்லா கேள்விகளும் சிறந்த முறையில் பயிற்சி கொடுப்போம். அது போக இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன விஷயங்கள் வருதோ அதையும் கவர் பண்ணி நடத்துவோம். அப்போ அதுவும் கூட இப்போ அதிகமாக யூபிஎஸ்சியில் நடப்பு நிகழ்வு சம்பந்தமாக இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் குவாலிட்டி அதிக கொஸ்டின்ஸ் வருது. அப்போ இவ்வளோ சிலபஸை கொண்டது தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் குவாலிட்டி.